வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. மணி 2 இன்ன வரைக்கும் பேட்டி கொடுத்துட்டு போகணுன்னு நிற்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறேன், இந்த வருஷம் வாய்ப்பே இல்லை ராஜா. ஆர்சிபி கனவு காணாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். பஞ்சாப் கேப்டன் பார்த்தீங்கள, கதற விட்டாப்புல. அதனால் வாய்ப்பே இல்லை. இந்நேரம் விராட் கோலிக்கு நெஞ்சு வலி வந்திருக்கும், நெஞ்சை பிடிச்சிருப்பாப்புல, இப்படி தேய்ச்சிட்டு வந்துருப்பாப்புல. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வருஷம் உங்களுக்கு கப்பு இல்லை அவ்வளோதான். விராட் கோலி மட்டும் பிடிச்சிருவாரு, பெங்களூரே நேரம் கதறி இருக்கும். வெடியெல்லாம் வாங்கி வச்சுருந்துருப்பாங்க ப்ரோ. ஐயோ, வெடியெல்லாம் ஆர்டர் போட்டு வீட்டில் வச்சுருந்துருப்பாங்க. வாய்ப்பே இல்லை. தீபாவளிக்கு வேணா வெடிச்சிங்க. அரசு விடுமுறை வேற கேட்டிருக்காங்க. தற்கூரி ஆர்ஜி ஃபேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், எதுக்குடா லீவ் விடணும்? சத்தியமாக வேணா ஐயப்பன் கோயில் அதுக்கு வேணால் லீவ் விட சொல்லுங்கள் ப்ரோ. மலைக்கு போயிட்டு வரட்டும் ஒரு நாள். ஐயப்பன் கோயில் போயிட்டு வரட்டும், 18 வருஷம் போயிட்டு வரட்டும். வேணா கப்பு தொடச்சி வைக்க சொல்லுங்கள். பஞ்சாபுக்கு தான் இந்த வாட்டி கப்பு. சத்தியமாக சொல்கிறேன், பஞ்சாபுக்கு தான் கப்பு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், 3ஆம் தேதி பார்ப்போம். அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. ப்ரோ நினச்சி பார்க்கல ப்ரோ. ஃபஸ்ட்டு என்ன நினச்சோன்னா சிஎஸ்கேவும் லாஸ்ட்டில் வரும்னு நினச்சோம். ஆனால் சிஎஸ்கே ஃபஸ்ட்லேயே போட்டுக்குச்சு. லாஸ்ட்டில் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் ஆர்சிபியும் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ். நான் என்ன நினச்சேன்னா கடைசியில் மும்பை வரும், இல்லை டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துடும், அடிச்சிரும்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் எப்படின்னா மாறிடுச்சு, ஃபுல்லாகவே டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ பஞ்சாபும் ஆர்சிபியும் தான். ஆனால் ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஃபேன்ஸே அவங்கள கவுத்துருவாங்க, அது கன்ஃபார்ம் தான். ஆனால் இந்த வாட்டியாவது ஆர்சிபி ஜெயிக்கணும். 18 வருஷமாக கப்பு ஜெயிக்கல. சரி, இந்த ஒரு வாட்டியாவது அவங்க ஜெயிக்கட்டும் அப்படின்னு தோணுது. நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஃபைனலுக்கு. ஆமாம், ஹர்திக் பாண்டியாலாம் அதுக்குன்னே சேவ் பண்ணிட்டு வர வந்தார் அடிக்கிறதுக்கு. இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் இன்னைக்குன்னு பார்த்து லாஸ்ட் ஓவரில் ஸ்ரேயஸ் ஐயர் பிடிங்கிட்டாரு, நொறுக்கி விட்டார் எல்லாரும். ஹர்திக் பாண்டியா ரொம்ப ஃபீலிங்கில் போயிட்டாரு. ஆமாம், அவர் என்ன நினச்சாருன்னா, சரி இந்த வாட்டியும் வந்து கப் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் அடித்தார். அதுக்காக எவ்வளோ எஃபர்ட்லாம் போட்டார். ஆனால் கடைசியில் சொதப்பிக்கிடுச்சு, அது ஒன்று தான். எப்படி இருக்கும் ஃபைனல்ஸ் வந்து ஆடினா தான் ப்ரோ தெரியும். அது அப்போ அவனுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும். ஆர்சிபி வந்து கோலி வேறு வெறியாக இருக்கார், இந்த வாட்டி கப்பு ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. லாஸ்ட் மேட்ச்சில் எப்படி போதோ அதை பொறுத்து தான் ப்ரோ இருக்குது. ஆமாம், அவர் அடித்த 80க்கு மேலே அடிச்சிட்டாரு. நினச்சிருந்தா செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். அந்த கோஆர்டினேஷனில் டீம் போட்டு அடித்ததுனால 87 அடித்து முடிச்சிட்டார். ப்ரோ மேட்ச் வந்து ரொம்ப டஃப்பு கொடுத்தாங்க ப்ரோ. மும்பை டஃப்பு கொடுத்தாங்க, ஆனால் வின் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200+ அடித்தாலே வந்து மும்பை தான் வின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இது வரைக்கும் விட்டது கிடையாது. பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐயர் நின்று வின் பண்ணி கொடுத்துட்டாரு மேட்சை. எப்பயுமே அம்பையரை வாங்கிடுவாங்க. ஆமாம் ப்ரோ, அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. ஃபேன்ஸ் வந்து அப்படி வேணால் சொல்லலாம், ஃபேன்ஸ் வேணால் அப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் வந்து அந்த டீமை வந்து அவங்களுக்கு தான் தெரியும். எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் அப்படி கிடையாது. பட் ப்ரோ பவுலிங்கில் லாஸ்ட்டு ஒரு 2 ஓவராக சொதப்பிட்டாங்க ப்ரோ. சுரேஷ் ஐயர் வந்து நிதானமாக அடிச்சிட்டாரு, அதான் சொல்ல போனால். ஆமாம் ப்ரோ, ரன் அதிகமாக விட்டார். பவுலிங் சரியில்லை சொல்ல போனால். ஒரு 20 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மும்பை உள்ளே வந்திருப்பாங்க. ஆர்சிபி கூட ஃபைனல் விளாண்டுருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ ஆர்சிபியை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. ஏன்னா வந்து கப்பு வந்து 18 வருஷமாக அடிக்காமல் இருக்காங்க. இப்போ இந்த வருஷமும் அடிக்கலைன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அடிக்காமல் போவாங்க? இவ்வளோ வருஷம் அடிக்கலை, இந்த வருஷம் அடிப்பாங்க நம்பிக்கையோடு தான் இருக்கும். ஒரு சில தற்கூரிக்கு வந்து இத்தனை வருஷம் அடிக்காமல் இருக்காங்க, இந்த வருஷம் மட்டும் அடிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படி? ஒரு நம்பிக்கையோட ஒரு சில பேர் இருக்காங்க ப்ரோ, தெரியாதா? இருக்காங்க, ஒரு சில பேர் இருக்காங்க, மீசி அடிக்கிறேன் ஒட்டை அடிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்கள சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் அவங்களையும் மீறி இல்லாமல் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் தான். எப்படி இருக்கும் ப்ரோ? கண்டிப்பாக வந்து ஆர்சிபி வந்து விராட் கோலி வந்து ஒரு இதோடு இருப்பார் ப்ரோ, கப்பை தூக்கிடணும் அப்படின்னு இருப்பார் ப்ரோ. பெங்களூரே வந்து அவ்வளோ பற்றிக்காது, அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அது கேட்டிருக்காங்க ப்ரோ. கொடுக்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக கொடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா வந்து அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ப்ரோ. ஒரு கப்புக்காக வந்து ஐபிஎல்லுக்காக ஒரே டீமில் இருக்கார், 18 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்காக கொடுக்கலாம் ப்ரோ. மிரட்டி விட்டாப்புல. ஐபிஎல்லே பார்த்து மிரண்டிருப்பாங்க, என்ன இப்படி ஆடுறாப்புல மனுஷன்னு. அது மாதிரி தான் மிரட்டி விட்டாப்புல. 6 அடித்து பறக்க விட்றாப்புல. நேரம் கதறி இருப்பாங்க ப்ரோ. நான் என்ன சொல்கிறேன், டீமே வேண்டாம், ஆர்சிபிக்கே இது பஞ்சாபுக்கே கொடுக்க சொல்லுங்கள் கப்பை. மும்பையோட ஹர்திக் பாண்டியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்கில் போயிட்டாப்புல. நான் அவங்கள பற்றியும் சொல்லணும். இந்நேரம் இப்போ அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், என்ன தெரியுமா தற்கூரி ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அம்பையரை வேலைக்கு வாங்கியிருப்போம். இப்போ தோத்துட்டாங்க, என்னடா சொல்லுவீங்க? கொஞ்சம் தயவு செஞ்சு அறிவு இருந்தால் யோசித்து பேசுங்க. அம்பையரை யாரும் வேலைக்கு வாங்க முடியாது. இப்போ தோத்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? நான் தான் சொல்கிறேன், அன்றைக்கி சொல்கிறதா இன்றைக்கும். தோத்துட்டாங்க, நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் நான் கம்பேக் கொடுப்பாங்க ப்ரோ. அவங்களும் நல்லா தான் ப்ரோ ஆடினாங்க, மும்பை டீமும் நல்லா தான் ஆடினாங்க.
எல்லா டீமுமே நல்லா தான் இருந்தாங்க இந்த வருஷம். ஆர்சிபி கிடையாது வாய்ப்பு. சிஎஸ்கே தான் விளையாடல. ப்ரோ சிஎஸ்கே விளையாடலன்னா சிஎஸ்கே டீமில் ஆள் எடுக்கலை அவ்வளோவா. விடுங்க, தப்பு தான். டீம் மேலே தான் தப்பு, மேனேஜ்மெண்ட் மேலே தான் தப்பு. சொல்கிறேன், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். நீங்கள் கப்பு எடுத்தீங்கன்னா, கப்பு எடுத்தால் தான் நான் அடிப்பேன் ப்ரோ. சும்மா மொட்டடின்லாம் சொல்லக்கூடாது. கமெண்ட்ல இருந்து ஃபைனல் வந்தாங்க மொட்டை ஃபைனல் வந்தால் என்ன, கப்பு வேணால் கப்பு நீங்கள் கையில் வாங்கிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் அடிக்க ரெடி ப்ரோ. கப்பு எடுக்கட்டுமே, கப்பு வாய்ப்பே இல்லை. மும்பை ஃபேன் ப்ரோ, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஹர்திக் பாண்டியா ரொம்ப ஃபீலிங்ல போயிட்டாரு. என்ன பண்ணுறது, ஆர்சிபியாவது கப் எடுக்கட்டும், பார்ப்போம். செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அவன் நின்று தான் ப்ரோ பிரச்சனையே. ஒரே ஆளாக நின்று மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டான். விக்கெட்டே எடுத்துருக்கலாம், விக்கெட்டும் எடுக்கல. எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு பஞ்சாப் ஜெயிக்கணும்? இல்லை எதிர்பார்க்க மும்பை தான் ஜெயிக்கும்னு நினச்சோம். என்ன பண்ணுறது, எப்படி நினச்சியா? ஆமாம், மும்பை ஃபேன் நாங்கள் அப்படி தான் நினைப்பாங்க. பும்ராவே அடிச்சிட்டானுங்க. இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா ஃபுல் ஃபீலிங்ல எடுத்து போயிட்டு பஞ்சாப் நொறுக்கி விட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது ரொம்ப. இப்போ காசு விளையாடுன்னு பார்த்தோம் இந்த மேட்ச் விளையாடலையா? எல்லா மேட்சும் இதே சொல்கிறீங்க ப்ரோ, ஜெயிச்சாலும் இதே தோத்தாலும் இதே சொன்னேன். எப்படி உண்மை தானே ப்ரோ? இப்போ சொல்லுங்கள் ப்ரோ, உண்மை. உண்மையா ஏன் இப்போ தான் ஜெயிச்சிருந்தா அதுக்கப்புறம் லோடிங் ஆயிருக்கும். காசு இருந்தால் மழையே நிறுத்திடுவோன்றானு, இதெல்லாம் என்ன அது? ஓகே, எங்கே எம்ஏ நீங்கள் மேட்ச் விட்டாங்க? போதும் ப்ரோ, பாண்டியா கேப்டன்சி பாண்டியா கேப்டன்சியில் தான் ப்ரோ விட்டானுவோம். இல்லை நல்லா தான் பண்ணாங்க, மேட்சும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் செம மேட்ச் ப்ரோ, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஒரு மனுஷனுக்காக ஆர்சிபி கப் அடிச்சிடலாம். ப்ரோ இந்த மேட்ச் பார்க்கவே இல்லை ப்ரோ, சும்மா அடிச்சு விட்றான் ப்ரோ. மேட்ச் பார்த்தோமா இல்லையா மேட்ச் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் நவீன். சரிங்களா ப்ரோ, அவரும் தான் ப்ரோ கேப்டன்சி வேறு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கான். அவன் நல்லா போயிட்டு இருக்கான். போன மேட்சும் அவனும் கொல்கத்தா அடிச்சிட்டானுவோம். அதுக்கு போன மேட்சும் குவாலிஃபயர் கொண்டு போயிட்டான். இதில் நல்ல கேப்டன்சி ப்ரோ. இவர் வந்து இந்தியன் டீம் கேப்டன் ஆனால் எப்படி இருக்கும் ப்ரோ? செமையாக இருக்கும். ஆனால் அப்படி பண்ண மாட்டானுங்களே, பாலிடிக்ஸில் இறங்கி அடிச்சிடுவானுவோம். இந்த இதுலேயே ஸ்குவாட்லேயே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானுவோம். இந்த ஸ்குவாட்லேயே அவனை எடுக்கலை. அதனால தான் வெறியாக தான் ப்ரோ இருப்பான். போன இதுலேயே பார்த்துருப்பீங்க வேர்ல்டு கப்லேயே கப் அடிச்சுட்டு நான் யாரும் நிரூபிச்சிருவாரோ. அப்படி அடித்தா நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு மனுஷனுக்காக அடிச்சிடலாம். 17 வருஷமாக தவம் கிடக்கிறாரு. வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும் எனக்கு ஒரு ஆசை ப்ரோ. ஆர்சிபி ஜெயிக்கணும், விராட் கோலி தான் ஆர்சிபி ஜெயிக்கணும். ஒரு 4 பிளேயர் பேர் சொல்லுங்கள். 18வது வருஷம் விராட் கோலி. விராட் கோலி தெரிய தேவலன்றல தெரிய தேவல் ஜடேஜா. 18வது வருஷம் ஆர்சிபி கப் அடிச்சிட்டா எப்படி இருக்கும் ஆக்சுவலா? நம்மளுக்கு இருக்கோ இல்லையோ, அவங்க பெங்களூர் அவங்களுக்கு வந்து நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பெங்களூர் பார்த்தா தெரியும். ஃபேன் கோரிக்கை வச்சுருக்காங்கல்ல, கவர்மெண்ட் ஆள் விடுன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க வெறியாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு விராட் கோலி கோசம் ஆர்சிபி ஜெயிக்கணும். சென்னை ஃபேன், ஆனால் விராட் கோலி கோசம் மட்டும்தான் ஆர்சிபி ஜெயிக்கணும் ப்ரோ. ஒரே ஆர்சிபி ஜெயிக்கணும். அப்படி ஆர்சிபி ஜெயிச்சுன்னா நாளைக்கு கர்நாடகா எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா நினச்சி பார்க்க முடியாது ப்ரோ. போட்டு கொளுத்தி விட்டுருவாங்களோ? கொளுத்தி விடுவாங்கல்ல, எப்படி சொல்கிறது, அரசு விடாம கேட்குறாங்களே, அந்த அளவுக்கு அவங்க லாக்டவுனுக்கு அந்த அளவுக்கு பண்ணுவாங்க ப்ரோ. அவ்வளோதான், கையிலே பிடிக்க முடியாதுன்னு இல்லை. அவங்களாம் சென்னை பெங்களூரில் சிஎஸ்கே ஃபேனை பார்த்து துரத்து அடிப்பாங்க ப்ரோ. அவங்க கப் அடிக்காமே ஆடாத ஆட்டம் ஆடினாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா தெரியல. அடிச்சிட்டாங்கன்னா அவங்கள கையிலே பிடிக்க முடியாது ப்ரோ. அவங்கள விராட் கோலிக்கோசரம் ஆர்சிபி ஜெயிக்கணும். ஒரே ஒரு ஆர்சிபி ஜெயிக்கணும்.